Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா ஹிட் லிஸ்ட் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்துருக்குன்னு சொல்லுவாங்க. யாரோ புதுசாக நம்ம சேனல் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆன் ஊற்றுருங்க. இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ரிவ்யூவில் வீடியோ போட்டுட்ருக்க மூவி ரிவ்யூ எல்லாம் நம்மளோட ஒரிஜினல் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் மீடியா, அதில் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூர்யா கதிர் அவங்க தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிக்கான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சரத்குமார் அவங்க மெயின் ரோலில் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. அதேமாதிரி விஜய் அவங்க ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. கௌதம் வாசுதேவன் அவங்க இந்த படத்தில் இருக்காங்க. ரெடின் கிங்ஸ் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கருடன் அவங்க இந்த படத்தில் இருக்காங்க. முனிஷ்காந்த் அவங்க நடிச்சிருக்காங்க. பாலசரவணன் அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க. இந்த படத்துக்குள்ளே இப்போ கதை என்னென்னு போகிறதுக்கு முன்னாடி யாரோ புதுசாக சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கதைக்குள்ளே போகலாம். ஹிட் லிஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்லணும்னா, அதாவது நார்மலாக சொல்லணும்னா ஒரு முகமூடி போட்ட ஒரு க்ரைம் பண்ணுற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சைக்கோ கில்லராக இருக்கிற ஒரு ஃபேமிலியை தூக்குறாரு. ஃபேமிலியை தூக்குனதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அந்த ஃபேமிலி தூக்குன ஒரு நபர்கிட்ட வந்து ஒரு டாஸ்க்கு மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது நீ வந்து இவனை கொன்னேன்னா உன் ஃபேமிலியை நான் விட்டுருவேன். அதே மாதிரி 2 கொலை தொடர்ந்து பண்ண சொல்கிறாங்க. கடைசி அந்த 2 கொலை பண்ணி அவங்க ஃபேமிலியை காப்பாற்றினாங்களா காப்பாற்றலையா தான் இந்த படத்தோட ஹிட் லிஸ்ட்டு படத்தோட கதைன்னே சொல்லாங்க. இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு தான் சொல்லணும். படத்தோட ஸ்டார்டிங்கில் நார்மலாக ஒரு காலேஜ் ஒன்று காட்டுவாங்க. அதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, கம்பெனியில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையும் ஒரு பாய் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணுவாங்க. அங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆகும். அப்போ நார்மலாக போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நடக்கும். ஒரு தொடர்ந்து அம்மாவும் பிள்ளையும் காணா போய் அந்த இவன் முகமூடி போட்டவன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி உன் ஃபேமிலியை நான் தூக்கிட்டேன், நீ வந்து நான் சொல்கிற வேலையை நீ பண்ணால் மட்டும்தான் நான் வந்து உன் ஃபேமிலியை வந்து நான் உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டார்ச்சர் பண்ணுவானே சொல்லுவாங்க அந்த முகமூடி போட்டவன். கடைசி அந்த முகமூடி போட்டவனை காமிச்சாங்களா காமிக்கலான்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்விஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். இதில் சரத்குமார் வர போலீஸாக வராருன்னே சொல்லலாம். சரத்குமார் போலீஸாக வராருன்னா நல்லா மிரட்டி விட்டுருப்பாருன்னு சொல்லலாம். அந்த முகமூடி போட்டவன் வந்து இவனுக்கு டாஸ்க்கு கொடுத்து ஒவ்வொரு விஷயமாக பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். அந்த படத்துக்குள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரவுடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸரை வந்து கார்லேயே குத்தி கொண்டுருவார். அது தெரிஞ்சு கொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா கதை ஸ்டார்ட் ஆகும். அந்த காளின்னு ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு ரவுடியாக ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னே சொல்லாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காளின்னு ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இவன் முகமூடி போட்டவன் வந்து கொல்ல சொல்லி இன்னொரு பாயிண்ட் அந்த அப்பா பிள்ளையும் தங்கச்சியும் தூக்குனாங்க பாரு, அம்மாவும் தங்கச்சியும் அந்த பாயிண்ட்டை டாஸ்க் கொடுக்குறாங்க. சரத்குமார் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், க்ரைம்காரங்க வந்து இருப்பாங்க போலீஸாக இருக்கிறங்காட்டி ஒரு கேமரா மாதிரி கொடுத்து அந்த முகமூடிக்காரன் என்னென்ன சொல்கிறான்னா அவங்கள பேக்ரவுண்டில் பார்த்துக்கிட்டே வருவாங்க. அந்த க்ரைம் நடக்கிற இடத்துல பார்த்துக்கிட்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த முகமூடி போட்டவன் கடைசியாக காளியவே கொல்ல சொல்லுவாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு சண்டை வச்சு காளியோட ஆள் மெயினான க்ளோஸ் ஃப்ரெண்டை ஒருத்தனை தூக்கிடுவான். தூக்கி அவனை கொன்னது இல்லாமல் இவனையும் வந்து அந்த பையன் போட்டு தள்ளிடுவான். அப்படியே வந்து கதை மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். நல்லா தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ரோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக அது படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முகமூடி போட்டவங்க யார், சரத்குமார் கண்டுபிடிச்சாரா, சரத்குமாரே அந்த ஸ்பாட்டுக்கு போய் கண்டுபிடிப்பார். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக போகும். ஹிட் லிஸ்ட்டும் படத்தோட டைட்டில் தகுந்த மாதிரி படம் வந்து பயங்கர ட்விஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னு சொல்லாங்க. ரெடின் கிங்ஸில் ஒரு சில இடத்துல மட்டும் தான் வராங்க. காளிக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கு. கருடனாக வர காளி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிரட்டி விட்ருக்காங்க. படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி கொரோனா பற்றிலாம் அந்த படத்தில் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. லாக்டவுன் பீரியடில் நம்ம என்னென்ன விஷயம் பண்ணியிருப்போம், ஹாஸ்பிட்டலில் என்ன விஷயம்லாம் நடந்துச்சு எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு க்ரைம் மூவி. ரத்தம் பயங்கரமாக தெரியும். நிறைய வயலன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அவாய்ட் பண்ணுறவங்க, அது பார்க்க முடியாது அவாய்ட் பண்ணுறவங்களாம் இந்த படம் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். நல்லா எனக்கு க்ரைம் பிடிக்கும், நான் ஜாலியாக பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த படம் நல்ல ஒரு படம். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆகி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ். ஓகே.